இப்ப நாம பார்க்க போறது 10 கட்டளைகள்ல 8வது கட்டளை திருடாதே. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது. 6வது கொலை செய்யாதே, 7வது விபச்சாரம் செய்யாதே, 8வது திருடாதே. இந்த மூன்றுமே நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்களை மதிக்கிறத பற்றி தான் பேசுது. அவர்களுடைய உயிர் அவர்களுக்குச் சொந்தம், அவர்களுடைய திருமணம் அவர்களுக்குச் சொந்தம், அவர்களுடைய பொருட்களும் அவர்களுக்குச் சொந்தம். நமக்கு சொந்தமில்லாததை நாம எடுத்துக்க கூடாது. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் ஏன் திருடுறான்? அவனிடம் இல்லாத ஏதோ ஒன்று இன்னொருத்தரிடம் இருக்கு. அதை பார்த்ததும் எனக்கும் அது வேணும், எப்படியாவது அதை எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை வருது. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா சில நேரம் நமக்கு தெரியாமலேயே ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்துடும். அது அவனுக்கு ஏன் கிடைச்சது? எனக்குத்தானே கிடைக்கணும். இன்னும் ஆழமா போனா, தேவன் எனக்கு கொடுக்க வேண்டியதை அவனுக்கு கொடுத்துட்டாரோ அப்படின்னு கூட நம்ம மனசு நினைக்கலாம். ஆனா வேதாகமும் நமக்கு வேறொரு பார்வையை தருது. நம்மிடம் இருக்கிறதெல்லாமே தேவன் கொடுத்த பரிசு. நம்ம வீடு, நம்ம வேலை, நம்ம திறமை, நம்ம வசதி எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்தவர் தேவன். அதே மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிறவர்களிடம் இருக்கிற நல்ல விஷயங்களும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பரிசுதான். உபாகமம் 8 தேவன் இஸ்ரவேல் மக்களை ஒரு நல்ல தேசத்துக்கு கொண்டு போறதை பற்றி சொல்லப்படுகிறது. அங்கே உணவுக்கு பஞ்சமில்லை. திராட்சை தோட்டங்கள் இருக்கு, அத்திப்பழங்கள் இருக்கு, மாதுளைகள் இருக்கு, ஒலிவை எண்ணெய் இருக்கு, தேன் இருக்கு. அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு என்ன செய்யணும்னு தேவன் சொல்றார். உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக உன் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதி. கவனிச்சிங்களா? கொடுத்த நல்ல தேசம். அதாவது முதல்ல நமக்கு புரிய வேண்டியது இதுதான். என்னிடம் இருப்பது தேவனுடைய பரிசு, மற்றவர்களிடம் இருப்பதும் தேவனுடைய பரிசு. அப்படி இருக்கும்போது அவனிடம் ஏன் இருக்கு, எனக்கு ஏன் இல்லை என்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதை பார்த்து நன்றி சொல்லலாம். ஆனா திருடாதேன்னு தேவன் சொல்றது மற்றவருடைய பொருளை எடுக்காதேன்னு மட்டும் சொல்லல. இத கொஞ்சம் வேற கோணத்துல பாப்போம். மற்றவர்களுடைய பொருட்களையும் மதிக்கணும். உதாரணத்துக்கு, உன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மாடு வழிதவறி போகுது. நீ அதை பார்த்துட்டு எனக்கு என்ன, அது அவனுடைய பிரச்சனைன்னு போயிடக்கூடாது. அதை பிடிச்சு அவனிடம் திருப்பி கொடுக்கணும். அவன் யாருன்னு உனக்கு தெரியலன்னாலும் பரவாயில்லை. அதை உன்னோட வீட்டுல பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அவன் வந்து தேடும்போது கொடுக்கணும். அவனுடைய மாடு மட்டும் இல்ல, அவனுடைய கழுதை, அவனுடைய உடை, அவன் தொலைத்த எந்த பொருளாக இருந்தாலும் கிடைத்தால் திருப்பி கொடுக்கணும். இதுல ஒரு அழகான விஷயம் இருக்கு. திருடாதேன்னு சொல்லி நம்ம வெறுமனே தடுக்கல, மாறாக மற்றவர்களுக்கு நல்லதை செய்யு நம்மை அழைக்குது. அதனால் நாம 2 கேள்விகளை கேட்டு பார்க்கலாம். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதில் நான் திருப்தியா இருக்கிறேனா? அடுத்தது, தேவன் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறதை நான் மதிக்கிறேனா? இது இன்னும் பெரிய விஷயம். எனக்கு கிடைக்காததை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு பதிலா தேவன் எனக்கு தேவையானதை தந்திருக்கிறார்னு நம்பணும். அதே நேரம் என் அயலானுக்கு கிடைத்திருப்பதையும் நான் மதிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான மனமாற்றம். திருடாமல் இருப்பது மட்டும் போதாது, நம்மிடம் இருப்பதில் திருப்தியாக இருக்கணும். மற்றவர்களுடையதை மதிக்கணும், அவர்களுக்கு உதவணும். அப்போதுதான் திருடாதே என்ற 8வது கட்டளையின் உண்மையான அழகை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும்.